கண்டென்ட்டையும் செலக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ப்ரெஸ் delete பட்டன். ஐ வாண்ட் delete all those content. எல்லா கண்டென்ட்டையும் நான் வந்து delete பண்ணணும்னு ப்ரெஸ் நினைக்கிறேன். ஸோ ஐ ப்ரெஸ் delete key. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Ctrl A for select all as well as I press delete key. ஸோ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு எல்லா கண்டென்ட்டும் delete ஆயிடுச்சு. Here found no one content. எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. சரி, இப்போது இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்கிரிப்ட்லெட் ஆஃப் பிஹெச்பி. இப்போ நம்ம பிஹெச்பியோட ஸ்கிரிப்ட்லெட் என்ன? லெஸர் தென் கொஸ்டின் மார்க் PHP, okay, question mark greater than symbol. So this is called as the scriptlet. The scriptlet helps to develop server-side script of PHP. அதாவது இந்த ஸ்கிரிப்ட்லெட் எதுக்கு பயன்படும்னா பிஹெச்பியை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட்லெட் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ப்ளீஸ் கேர்ஃபுல்லி வாட்ச் இட் அவுட். ஐ எம் நாட் டெவலப் எனி ஒன் ப்ரோக்ராம் கோடிங் இன்சைட் ஆஃப் பிஹெச்பி ஸ்கிரிப்ட்லெட். நான் எந்த ஒரு ப்ரோக்ராம் கோடிங்கும் பிஹெச்பி ஸ்கிரிப்ட்லெட்டில் இப்போதைக்கு நான் டெவலப் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டெவலப் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட். இது வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்ட். இப்போ நான் வந்து ஐ வாண்ட் ட்ரை டு டெவலப் client side script. அந்த client side script என்ன கொடுக்குறேன்? form and action. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஆக்ஷன்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா which one file if you want. அதாவது நான் வந்து இன்புட் கொடுக்குறேன். எனக்கு அந்த இன்புட் வந்து கொடுத்தது வந்து எந்த அதாவது எனக்கு டார்கெட் ஃபைல். திஸ் இஸ் கால்ட் அஸ் சோர்ஸ் ஃபைல். ஸோ டார்கெட் ஃபைல், அதாவது நான் இன்புட் வந்து கரண்ட் ஃபைலில் கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் எந்த ஃபைலில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்புட் வந்து P02ல் கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட் வந்து எந்த ஃபைலில் டிஸ்பிளே ஆகணும்? P03 ஆர் P04 எதில் டிஸ்பிளே ஆகணும்னு கேட்குறாங்க. ஸோ ஹியர் ஐ டோன்ட் வாண்ட் மென்ஷன் அதர் ஃபைல் நேம். ஐ வாண்ட் ட்ரை டு டிஸ்பிளே அவுட்புட் இஸ் ஆல்சோ இன் சேம் ஃபைல். எனக்கு வந்து அவுட்புட்டை எங்கே இருக்கணும்? எனக்கு சேம் ஃபைலில் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதாவது P02 இஸ் ஆல்சோ ப்ராசஸ் அவுட்புட், P02 இஸ் ஆல்சோ ப்ராசஸ் இன்புட். ஸோ P02 ப்ராசஸ் போத் இன்புட் அண்ட் அவுட்புட். எனக்கு P02ல் தான் எனக்கு வந்து இன்புட்டும் கொடுப்பேன், எனக்கு P02ல் தான் எனக்கு அவுட்புட்டும் வரணும். ஸோ ஹியர் ஐ ட்ரை டு மென்ஷன் P02. ஓகே, நான் இந்த மாதிரி கொடுத்தாச்சு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, இப்போது நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, குட். ஸோ ஹியர் ஐ புட் மல்டிபிள் டைம்ஸ். ஓகே, குட். ஃபார்ம் கால்ட் அஸ் டேக், ஆக்ஷன் கால்ட் அஸ் அட்ரிபியூட். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து டேக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஆக்ஷன் இஸ் அட்ரிபியூட் நேம். P02.php இஸ் அட்ரிபியூட் வேல்யூ ஆஃப் ஆக்ஷன் அட்ரிபியூட். ஆக்ஷன் அட்ரிபியூட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு P02.php. ஓகே, குட். இப்போ எனக்கு வந்து இன்னொன்று வந்து இங்கே மெத்தட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. திஸ் மெத்தட் இண்டிகேட் ரெஸ்ட் ஏபிஐ. அதாவது எனக்கு வந்து இது எப்படின்றது ரெஸ்ட் ஏபிஐனா என்னன்றது லேட்டராக நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்னா இங்கே யூ ஷுட் நோ டூ மெத்தட்ஸ். ஒன் இஸ் கெட், another one post. Get display transaction data, post hidden transaction data. Get display transaction data, போஸ்ட் ஹிடன் டிரான்சாக்ஷன் டேட்டா. இப்போ வந்து எனக்கு டிரான்சாக்ஷன் ஆகிற டேட்டாஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணுமா அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் இங்கே கெட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போது எனக்கு வந்து இங்கே போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் ஆகிற டேட்டாஸ் வந்து ஹிடன் ஆகிடும். ஸோ ஹியர் ஐ புட் போஸ்ட். ஸோ எனக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுற எதுவுமே எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஐ வாண்ட் செக்யூர் த டேட்டா. ஸோ இங்கே இடத்துல அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா ஐ வாண்ட் மேக் ஒன் டேபிள். The table tag helps to align component. எனக்கு components எல்லாத்தையுமே பக்காவாக அலைன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு வந்து row and column wise I want align components. எனக்கு text box, label, check box, combo box, radio buttons எல்லாத்தையும் எனக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் வேணும் அப்படின்னீங்கன்னா compulsory you should mention the table tag. சரி, இப்போ table tagsம் நம்ம கொடுத்துட்டோம். Next one, what I try to say, I want make a table row. ஓகே, ஸோ இப்போ டேபிள் ரோ அப்படின்ற போது அடுத்தது என்ன இருக்குது? எனக்கு இது வந்து ஓப்பன் டேகு. திஸ் இஸ் கால்ட் அஸ் க்ளோஸ் டேகு. ஸோ ஹியர் ஐ புட். நெக்ஸ்ட்டு டேபிள் ரோவுக்கு அப்புறம் எனக்கு டேபிள் காலம். டேபிள் காலம் டெவலப்டு பை டேபிள் டேட்டா. ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணணும். டேபிள் ஆல்வேஸ் டெவலப்ட் வித் ரோ அண்ட் காலம்ஸ். ஹியர் ஐ மேக்
one row, as well as here I try to make a column with the help of TD, table data. Okay, TR means table row. இப்போ நம்ம வந்து டேபிள் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த டேபிள் டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன், I want make first column, that first column as roll number. ஓகேவா, இப்போ இந்த ஃபஸ்ட் காலத்தில் என்ன கொடுத்துருக்கேன், ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, as well as here I want make one more column, second column. This second column has one component, control object like a text box. எனக்கு வந்து ஒரு text box வேணும். Input type equal to text. Okay, see here, input is tag name, type is attribute name, that attribute value is text. இப்போ டைப்புங்கிறது அட்ரிபியூட் நேமு, அந்த அட்ரிபியூட் நேமோட அட்ரிபியூட் வேல்யூ என்ன அப்படின்னீங்கன்னா டெக்ஸ்ட். சரி, இன்புட்டுங்கிறது என்ன, டேக் நேம். ஓகே, குட். இப்போது இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நேம், அதாவது ஆப்ஜெக்ட் நேம். In this object name helps to transaction data from client side scripted to server side scripted. இந்த ஆப்ஜெக்ட் தான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா, ஒரு client side scriptல இருக்க டேட்டாவை server side scriptக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா this object name helps. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் நேமில் நம்ம என்ன கொடுக்குறோம், R&O. ஓகே, next here I should mention the place folder. place folder is nothing, it's a 0. actually இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இது நியூமெரிக்கா இல்லை ஃப்ளோட்டா டபுளா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி இப்படி கூட கொடுக்கலாம், என்டர் இல்லாட்டி நியூமெரிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் இன்கேஸ் யூ ஆர் நாட் பாஸ் எனி ஒன் வேல்யூ தேன் this place holder display number data inside of the text box. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த place holderன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இங்கே ஸ்லாஷ் அண்ட் தென் சி. ஓகே சார், இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க, இதுவே எனக்கு புரியல சார், எனக்கு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ இந்த place holderன்றீங்க, இது எனக்கு புரியலை அப்படின்னீங்கன்னா just I want execute this program as well as I try to explain what is the purpose of placeholder attribute. So run போகிறோம், அதில் run file கொடுத்துட்டேன். ஓகே, see here, here found number. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, ஓகே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நான் டைப் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் 7. now hidden the watermark data like number. அதாவது எனக்கு பேக்ரவுண்டில் வாட்டர் மார்க், அதாவது பேக்ரவுண்டில் இருக்க டேட்டா அப்படின்னிங்கன்னா அது வந்து வாட்டர் மார்க் டெக்ஸ்ட்டு. அந்த வாட்டர் மார்க் டெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ஹிடன் மறைஞ்சிடுச்சு, ஹைட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ கிவ் இன்புட், ஏதோ ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஐ எம் நாட் பாஸ் எனி ஒன் இன்புட், நான் எந்த ஒரு இப்போ ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்புட். பட் ஹியர் ஐ எம் நாட் பாஸ் எனி ஒன் இன்புட் தேன் தட் வாட்டர்மார்க் வில் அப்பியர், த வாட்டர்மார்க் டெக்ஸ்ட் வில் அப்பியர். You please enter number. So this is called as folder, place holder. Actually இதை தான் நம்ம வந்து இங்கே place holder அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்போ வந்துட்டு இதே place holderல நம்ம வந்து இப்படி சொல்லலாமா சார், 0. ஓகே, here I save and then reload this. See here, default display the 0. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ place holderல நம்மளுக்கு default values வந்து 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, here I copy. இந்த ஒன் ரோவை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. this one row has 2 columns. இப்போ வந்து இந்த ஒரு ரோவில் எனக்கு எத்தனை காலம் இருக்கு,